நான் வந்து மருத்துவர் சாம்பசிவம், குழந்தை மருத்துவர். கும்பகோணத்தில் ஒரு 30 வருஷமாக நான் இங்கே குழந்தை மருத்துவத்தில் ஈடுபட்டுருக்கேன். அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். எங்களுடைய முக்கியமான தொழில் பணி வந்து சேவை என்னென்னா, தாய்ப்பாலை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு முக்கியமான பணி. ஏன் அந்த தாய்ப்பாலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொன்னால், தாய்ப்பாலால் வந்து பல்வேறு நன்மைகள் இருக்குது. குழந்தைக்கு நன்மை இருக்குது, அம்மாவுக்கு நன்மை இருக்குது, குடும்பத்துக்கு இருக்குது, அது மாதிரி சமுதாயத்துக்கும் இருக்குது. அது மாதிரி பல்வேறு நன்மைகள் இருக்குது. தாய்ப்பாலை நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தை சொல்லி அதை கொடுக்காமல் இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கும் சரி, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அப்புறம் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், குடும்பத்தில் பாசமாக இருக்கும். இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து பணம் நிறையா சம்பாதிச்சா கூட குடும்பத்தில் பாசம் இல்லாமல் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல், நிறைய முதியோர் இல்லங்கள் உற்பத்தி ஆகிறது, இதெல்லாம் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு. பையன் வெளிநாட்டில் பணம் நிறையா சம்பாதிச்சா கூட அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒரு பாச உணர்வு குறைஞ்சி போயிடுது, பணத்தை மட்டும் அனுப்புகிற மாதிரி வருது. அந்த மாதிரியெல்லாம் சூழல் நிறைய இருக்குது. அதை தவிர வந்து குழந்தைக்கு ஒரு முழுமையான உணவு வந்து தாய்ப்பால். இப்போ சாதாரணமாக வந்து பிரசவம் ஆனிச்சுன்னா எப்போ தாய்ப்பால் கொடுக்கலாம்? சுகப்பிரசவத்துலேயும் உடனே தாய்ப்பால் கொடுக்கலாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சையும் உடனே தாய்ப்பால் கொடுக்க முடியும். அறுவை சிகிச்சையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு அடிவயத்தில் காயம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கொடுக்க முடியாது நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆப்ரேஷன்லேயே குழந்தைய தூக்கி அம்மாவோட நெஞ்சில் மார்பில் குப்பரை போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அம்மாட்ட பாலை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவுக்கோ யாருக்குமோ காயத்துக்கு எந்த இடையூறுமே இருக்காது. அதே மாதிரி குறை மாதத்தில் குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஏன்னா குறை மாத குழந்தைக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாட்ட அந்த குழந்தைக்கான குறை மாத குழந்தைக்கான சத்துக்கள் மிகுந்த தாய்ப்பால் அந்த அம்மாட்ட சுரக்குது. அதே மாதிரி எடை கம்மியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அது மாதிரி எந்த சூழ்நிலையும் தாய்ப்பாலை கொடுக்க முடியும், கொடுக்கலாம். இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது, ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் 2 வயது வரைக்கும் தாய்ப்பாலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் முதல் 6 மாதம் 180 நாள் தாய்ப்பாலை மட்டும் கொடுக்கணுங்கிறாங்க. தாய்ப்பால் 180 நாள் தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு 181 நாள்லேருந்து தாய்ப்பாலோட வீட்டு உணவுகளை ஊட்டணுங்கிறாங்க. அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு தாய்ப்பால் கூட வீட்டு உணவுகளை மட்டும்தான் கொடுக்கணும், செயற்கையான உணவுகளை எதுவுமே அந்த குழந்தைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லி தர்றாங்க. அதெல்லாம் நம்ம பின்பற்றி செய்யும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளருது, புத்திசாலியாக இருக்குது, குடும்பத்தில் பாசமாக இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகிற அம்மாவும் தாய்ப்பால் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன்னா எடுத்து வச்ச பால், மார்பிலேருந்து எடுத்து வச்ச பால் ஒரு டப்பாவில் வந்து ஒரு அறை வெப்பநிலையில் ஏசி ஃப்ரிட்ஜெலாம் இல்லாமல் அறை வெப்பநிலையில் 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அந்த பால் கெடாமல் இருக்குது. அப்போ அந்த பால் வந்து அந்த குழந்தைக்கு அம்மா வீட்டில் இல்லாட்டி கூட பணிக்காக வெளியில் போயிட்டால் கூட வீட்டில் உள்ளவங்க அந்த கறந்த பாலை எடுத்து ஸ்பூனு பாலை வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அம்மா போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப அந்த தாய்ப்பால் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதுலேயும் சில தப்பான எண்ணங்கள் இருக்குது. வேலைக்கு வெளியில் போயிட்டு வந்த பிறகு அந்த பாலை கொடுக்கக்கூடாது, கட்டுப்பால் வந்து கெட்ட பால், அதனால் பீச்சு விட்டு தான் கொடுக்கணும், கறந்து விட்டு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறான எண்ணம். பிறந்த குழந்தை அம்மா வந்து வெளிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தைக்கு நிச்சயம் தாய்ப்பாலை கொடுக்க முடியும். எடுத்த பாலே 8 மணி நேரம் கெடாமல் இருக்கும்போது மாரில் தேங்கி இருக்கிற பால் வந்து பார்க்குறதுக்கு தொடுறதுக்கு கல் மாதிரி இருக்குமே ஒழிய அது வந்து கெட்ட பால் கிடையாது, கட்டியான பால் கிடையாது. அதனால் வேலைக்கு போகிற அம்மாவும் தாய்ப்பாலை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ கொரோனா பாதிப்பு நாட்டில் உலகத்தில் நிறையா இருக்குது. இந்த அம்மாவுக்கு கொரோனா இருந்தால் கூட அந்த அம்மாவும் குழந்தைக்கு தாய்ப்பாலை தாராளமாக கொடுக்கலாம். அதனால் பல்வேறு நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு இந்த தாய்ப்பால் முக்கியமாக உதவுது. எப்படி உதவுதுன்னா, தாய்ப்பால் இருக்கக்கூடிய டாரின்கிற ஒரு சத்து குழந்தையோட நரம்புகள், மூளையில் உள்ள நரம்புகள்லாம் பல கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பெருகிறதுக்கு, அது வந்து அந்த ஞாபக சக்தி, நினைவாற்றல் இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த தாய்ப்பாலால் அந்த குழந்தையோட மூளை வளரும்போது அது மிகச்சிறந்த உதவியாக இருக்குது. அது மாதிரி பல்வேறு வகையான நன்மைகள் தாய்ப்பாலால் அந்த குழந்தைக்கு இருக்குது. அதனால் வந்து இந்த செய்தியை மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஒரு 3 ரெட்டை குழந்தை பிறந்தால் கூட அந்த ரெட்டை குழந்தைக்கும் ஒரு தாய் ஒரே சமயத்தில் தாய்ப்பாலை கொடுக்க முடியும். அது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை வந்து நிறைய பேர் பிரசவ சமயத்திலேயே இல்லை மாதமாக இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு ரெட்டை குழந்தைக்கும் ஒரே சமயத்தில் பால் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு அம்மாட்ட வந்து 3 குழந்தைக்கு உள்ள பால் சுரக்கும், 3 குழந்தைக்கு தேவையான பால் ஒரு தாயிட்ட சுரக்கும். அதனால் அம்மாவுக்கு வந்து நல்ல ஊட்டமான சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், உணவுகள், சைவம் அசைவம் அந்த உணவுகள்லாம் கொடுத்து அம்மாவை சாப்பிட சொல்லியாச்சுன்னா ஒரு அம்மாகிட்ட 3 குழந்தைக்கு பால் சுரக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பால் பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை அழும்போதெல்லாம் பால் இல்லாமல் தான் அழுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது.
பிறந்த குழந்தை பல்வேறு காரணத்துக்காக அழுவோம். பசியில் அழுவோம், தூக்கத்துக்காக அழுவோம், ஈரம் பட்டா அழுவோம், நீர் பிரிவுக்கு முன்னாடி அழுவோம், மலம் பிரிவுக்கு முன்னாடி அழுவோம், தூக்கம் வந்தால் அழுவோம். இந்த மாதிரி 9 வகையான காரணங்கள் இருக்குது ஒரு குழந்தை அழுகிறதுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, தாய்ப்பால் இல்லாமல் அழுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பிறந்த குழந்தை 3 மாதம் அம்மா அணைப்பிலே இருக்கணும், அம்மா கதகதப்பில் இருக்கணும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை ரொம்ப சொகுசாக இருந்தது. பனிக்கொடை தண்ணிக்குள்ளே கதகதப்பாக எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப சுகமாக இருந்தது. திடீர்னு அந்த குழந்தை நம்ம ஊருக்கு வரும்போது, இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த கதகதப்பு கிடைக்கிறதில்ல. குளிர் இருக்குது, கண்ணை தூசியில் காற்றுல நிறையா தூசி இருக்குது, கண்ணை கூசில் வெளிச்சம் இருக்குது. இதெல்லாம் பிடிக்காமல் அந்த குழந்தை அழுகுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தாய்ப்பால் இல்லாமல் குழந்தை அழுதுன்னு நினச்சிக்கிட்டு வேறு பாலை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வுனா, பிறந்த குழந்தை அழுதுன்னா தூக்கி அம்மாவோட அணைப்பில் வச்சுக்கணும், தாய்ப்பாலை கொடுக்கணும். அந்த மாதிரி அணைப்போட அந்த கதகதப்போடு அந்த தாய்ப்பாலை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருந்த சுகம் கிட்டத்தட்ட அந்த சுகம் கிடைக்கும், அந்த குழந்தை அழாமல் இருக்கும். அதனால் குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கெடுத்தாலும் அழுகும் போதெல்லாம் தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லி நம்ம வேறு பால் போடக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் சீம்பால் 3 நாள் 4 நாள் சுரக்கிற சீம்பால் வந்து பல்வேறு வகையான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், எதிர்ப்பு சக்திகள் நிறைந்த சீம்பால். அது 4-5 சொட்டு தான் சுரக்கும். அதை வந்து கம்மியாக சுரக்குன்னு நினச்சிக்கிட்டு வேறு பால் போடுறதுக்கு நினைக்கக்கூடாது. அந்த பால் கம்மியாக தான் சுரக்கும். ஏன்னு கேட்டால் அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு வயிற்றில் இடம் கிடையாது. ஏன்னா அந்த கருப்பு மலம்லாம் வயிற்றில் ரொம்ப இருக்கிறதுனால அந்த குழந்தையோட வயிற்றில் ஸ்டமக்கில் கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அந்த கொஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கை வந்து சத்து நிறைந்த பாலை சில எம்எல் அளவுக்கு சுரக்க வைக்குது. அதனால் சீம்பாலை அழுத்தி பார்த்துட்டு பால் கம்மியாக இருக்குது வேறு பால் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சீம்பாலை அந்த குழந்தைக்கு போதுமானது. சீம்பால் குடிக்க வயிற்றில் உள்ள கருப்பு மலம்லாம் வெளியாகி வயிற்றில் அந்த மிச்சம் மீதி இருக்கிற இடமெல்லாம் அது குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு கிடைக்கும். அப்போ 4 நாள் 5 நாள்லேருந்து குழந்தைக்கு நிறைய பால் குடிக்கிறதுக்கு வயிற்றில் இடம் வந்துடும். அதே சமயத்தில் அம்மாவுக்கும் அந்த 4 நாள் கழித்து நிறையா பால் சுரக்கும். இந்த கம்மியாக சுரக்கிற சீம்பால் வந்து இயற்கையோட ஏற்பாடு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே குடிக்க முடியாதுங்கிறதுனால. அதனால் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கணும், சுற்றி உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். அவன் அம்மா வந்து சாப்பாடு விஷயத்தில் அம்மா ரொம்ப பட்டினி போட்டு பத்தியம் போட்டு அம்மாவை ரொம்ப நோக்கடிக்கக்கூடாது. ஏன்னு நிறைய இடங்களில் இன்னமும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதனால் அவங்க வந்து காரம் சாப்பிடக்கூடாது, குழம்பு சாப்பிடக்கூடாது, 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 1 டம்ளர் தண்ணிக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் வந்து தேவையில்லாத கட்டுப்பாடுகள். சிசேரியனில் ஆப்ரேஷன் பண்ணுறது அடி வயிற்றில் கர்ப்பப்பையில் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது செரிமான மண்டலம், அது தனி. அதனால் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வயிற்றில் மேல் தையல் போட்டுப்பாங்க, அதுதான். அதனால் சுகப்பிரசமாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, சுகப்பிரசவத்தில் பிரசவம் ஆன உடனேருந்து எல்லா சாப்பாடும் கொடுக்கலாம். சிசேரியனில் 3 நாள் 4 நாள் கழித்து மருத்துவருக்கு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆகாரமும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சைவ உணவுகள், அசைவ உணவுகள், பூண்டு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடும்போது நிறையா பால் சுரக்கும். பூண்டு நிறையா பால் சுரக்க வைக்கும். பால் சுரக்க வைக்கிறதுக்கு இப்போ அரசாங்கத்திலே வந்து அம்மா பெட்டகத்தில் லேகியமெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது தனியார் கடையிலையும் கிடைக்கிது. இந்த மாதிரி பல்வேறு வகையான உதவிகளை அரசாங்கம் செய்து தனியார் அமைப்புகள்லாம் தாய்ப்பாலை சிபாரிசு பண்ணுது. என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், குழந்தை பெற்ற அம்மாவுக்கு வீட்டில் உள்ளவங்க அது குழந்தைய பெற்ற அம்மாவை ஒரு 4-5 மாதம் 6 மாதம் ரொம்ப அனுசரணையாக வச்சுக்கணும். அம்மாவை திட்டக்கூடாது. அம்மாவுக்கு வருத்தம் இருந்தால், மனசில் வருத்தம் இருந்தால் தாய்ப்பால் சுரக்காது. அவசரமாக தூக்கி வச்சு பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்காது. பால் இருக்கும் ஆனால் சுரக்காது. அதனால் குழந்தை பெற்ற அம்மாவுக்கு 6 மாதம் முழுமையான உணவு, முழுமையான ஓய்வு, முழுமையான நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை வச்சுருந்தாங்கன்னா எல்லா குழந்தைக்கும் தேவையான பால் சுரக்கும். பால் சுரக்காது அப்படிங்கிறது ஒரு மாயை, ஒரு தவறான எண்ணம். எந்த அம்மாவுக்குமே பால் சுரக்காமல் போகவே போகாது. அதனால் இந்த நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருந்து நல்லா ஒழுங்காக மார்பில் அணைச்சி வச்சு காம்பு கருப்பெல்லாம் உள்ளே வச்சு அவங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான பால் நிறைய சுரக்கும். அதனால் குடும்பம், சமுதாயம், உலகம் எல்லாமே மிகுந்த அமைதியாக, ஆரோக்கியமாக, சிறந்த சமுதாயமாக விளங்கும். ஆகவே தாய்ப்பாலை கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாம் அவசியம் புரிஞ்சுக்கிட்டு அது செய்கிறதுக்கு நம்ம குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உதவி செய்வோம். அழகு குறையும் சில பேர் நினைக்கிறாங்க. அழகு குறையவே குறையாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு நிச்சயம் குறையவே குறையாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால விரிஞ்சிருந்த கர்ப்பப்பையை சுருங்கி ரொம்ப பழைய இயல்பு நிலைக்கு வரும்போது அடிவயத்தில் உள்ள கொழுப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அம்மாவோட அடிவயிறு சுருங்கி ஸ்லிம்மாக மெலிஞ்ச தோற்றத்துக்கு வர்றாங்க. அதனால் வயிறு தள்ளிக்கிட்டு உப்பிக்கிட்டு இருக்கிறத விட, தொப்பையாக இருக்கிறத விட மெலிஞ்சு இருக்கிற இடுப்பு தான் ஒருத்தருக்கு அழகு. அதனால் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த அடிவயிற்று கொழுப்பெல்லாம் மறைஞ்சி அம்மா எளிமையான மென்மையான தோற்றம் பெறாங்க. ஆனால் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு கூடும். மார்பகத்தோட ஷேப்பு, அந்த உருவம் கொஞ்சம் மாறி போகும்.
அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு இன்னர் வேர்லாம் கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை அவங்க சமாளிச்சுக்கலாம். தாய்ப்பால் வந்து அழகை கூட்டும், குறைக்காது. முழுமையாக தாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஒரு ஆண் குழந்தை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பெண்களை பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக தான். ஆமாம்மா. அதாவது தாயோட ஸ்பரிசம், தாயோட தொடு உணர்வு, தாயிட்ட தொடர்ந்து பால் குடிக்கிறது, இது மாதிரி உணவுகள் வந்து மனிதநேய உணர்ச்சியை குழந்தைகிட்ட உண்டாக்குது. அதே சமயம் வெறும் ஒரு மாவட்டின்லையோ இல்லை வேறு விலங்கின் பால்லையோ அந்த குழந்தை வளரும்போது அதோட எண்ணோட்டம் எண்ண ஓட்டங்கள் அதோடைய விஷயங்கள் எல்லாமே சமுதாயத்துக்கு விரோதமாக தான் அமையும். நிறையா ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. சிறையில் இருக்கிற நிறையா கைதிகள் எல்லாம் பேட்டி எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் தாய்ப்பால் குடிக்காமல் வளர்ந்ததாக அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு மனிதநேய சமுதாயத்துக்கும் ஒரு நல்லிணக்கமான சமுதாயம் உருவாக்குறதுக்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். அதேமாதிரி தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கும்போது இந்த அம்மாவுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை இந்த மாதிரியான ஒரு நோய்கள் வர்றதை தடுக்கப்படுதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், மார்பில் வர புற்றுநோய் இதெல்லாம் தாய்ப்பால் முழுமையாக கொடுக்குறவங்களுக்கு மிக குறைந்த அளவில் தான் காணப்படுதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.